திருமலைத் தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருவருட்கருணையினால் திருமலையிலே பிரம்மோற்சவ திருவிழாவில் ஹனுமந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி அனுமனின் அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் இயலாது. பக்தி பாவத்திற்கு அனுமன் ஓர் நிஜ சாட்சி. 5 ஒன்று பெற்றான் என்பது வரிசைப்படி இயலாமல் போயினும் சிந்தனைக்கு பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். வாயு புத்திரன் என்ற உறவில் காற்று அவனுக்கு வசமானது. ஆகாயத்தில் பறந்து இலங்கைக்கு சென்று மீண்டதால் ஆகாயம் அவனது வசமானது. ராம நாம ஜப மகிமையால் கடந்ததால் அப்பு அவன் குன்று. அந்த இரவை குன்று என்ற இடத்தில்தான் ராமனின் வரவை ஆஞ்சநேயன் ஏற்றுக்கொள்கிறான். முதல் வரவார் வந்ததுதான் கடல் மேல் பறக்க ஆயுத்தமாகிறான். பறந்து செல்கின்ற பொழுது மைனாக பர்வதம் வளர்ந்து தடுக்கிறது. அதனை தனது கரத்தால் அதனை தொட பர்வதம் கீழே போய்விடுகிறது. மைனாக பர்வதம் தோன்றுகிறது. அண்ணலின் அர்ப்பணி, அதற்காக செல்லுகின்ற நீ சற்று இளைப்பாறிவிட்டு செல்லலாமே என்றே தடுத்தேன் என்கிறது பர்வதம். இது நேரமல்ல, இந்த தொண்டன் செய்ய வேண்டிய பணி நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று பறந்து விடுகிறார். அடுத்து சுரசை என்ற அரக்கியின் உருவம். அதே போன்ற கதைதான் அங்கேயும் நடக்கிறான். அசோகவனத்திலே சந்திக்கிறான். பிராட்டியை தெரிந்து கொள்கிறான். ஆனால் சீதை சந்தேகப்படுகின்றாள். அந்த நேரத்திலே தான் ராமனிடம் இருந்துதான் வருகிறோம் என்று சொல்வதற்கு சாட்சியாக திருவாழி எனும் கணையாழியை, ராமனுடைய கணையாழியை சீதையிடம் தரு. தன் பிராணநாதருடைய கணையா கங்கை பிரவாகமாகிறது. அதே நேரத்திலே சீதையிடமிருந்து சூடாமணியை பெற்று மீண்டும் ராமனிடம் வருகிறான். ராமனிடம் சொல்கிறான், கண்டேன் கற்புக்கு அணியை கண்களால், அன்னையை கண்டேன், அஞ்சனம் எழுதா அன்னையின் கண்களில் அண்ணலே தங்களை கண்டேன், கண்டேன் அன்னையை என்கிறார். இங்கே ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஆச்சாரியர், அதாவது குரு தேவை. சிந்தனை விருந்தாக ஜீவாத்மா என்ற சீதையை பரமாத்மா என்ற ராமனிடம் சேர்த்து வைத்த ஆச்சாரியனாக, குருவாக அனுமன் அமைந்தான் என்று கூறுவதில் எந்த தவறும் இல்லை. ராமனும் அனுமனும் சந்திக்கின்ற ஒரு காட்சி. முதலையை முடிக்க சீற்றத்துடன் எழுந்தருளினான். அடுத்து ஆழ்வார், நம்பரமாயதுண்டே நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோரா
இப்படி சிறுமை மேன்மை என்ற பேதமில்லாமல் அடியார்களை பாதுகாக்க அவன் இருக்க, எம்பிரார்க்கு ஆட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே. வருந்துகிறார். நாயைப் போன்ற நமது தவறுகளை பொருட்படுத்தாத எம்பெருமானுக்கு சேவை செய்யாத நான் எதற்காக பிறந்தேன்? பாசுரம் பாடியருடைய ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் கேட்கும் கேள்வி, நான் எதற்காக பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்து விட்டால் இறைவனை மறவாமை வேண்டும் அல்லவா? இந்த கஜேந்திரன் முற்புறவியில் தமிழகத்தில் இந்திரதீமனன் என்ற பெயர் கொண்டு பாண்டிய மன்னனாக ஆட்சி புரிந்தவன். நாராயணனின் தீவிர பக்தன். விரதங்களை மேற்கொண்டு வந்தவன். வனத்திலே ஓர் ஆசிரமம் அமைத்தவன். தவம் மேற்கொண்டவன். அப்பொழுது அகத்திய முனிவர் அங்கே வருகிறார். தான் வந்ததை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தவனைக் கண்டு சினம் மேற்கொண்டு அந்த மன்னனை பார்த்து, நீ யானையாக பிறப்பாய் என்ற சாபம் கொடுத்து விட்டார். அந்த மன்னனும் யானையாக பிறந்தான். அடுத்த சாபம். கந்தர்வர்கள் இருவர். பெயர்கள் ஆஹா ஆஹா என்று ஒருவனின் பெயர், மற்றொருவன் பெயர் ஹூஹூ ஹூஹூ. இருவரும் எப்போதும் இடைவிடாமல் ஆஹா ஆஹா ஹூஹூ ஹூஹூ என்பது வழக்கு. ஆப்டிமிஸ்டிக் என்பவர்கள் ஆஹா, பெசிமிஸ்டிக் என்பவர்கள் ஹூஹூ. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கந்தர்வன் தேவலர் மகரிஷியார் முதலையானான். திரிகூடம் என்பது ஒரு சிறந்த பெரிய மலை. அந்த மலையில்தான் கஜேந்திரனை சுற்றி பெரிய யானைகளும் பிடிகளும் மதம் பெருகும் யானை குட்டிகளும் பின்தொடர்ந்தன. கன்று என்பது ஆண் யானை, பிடி என்பது பெண் யானை. ஒரு இல்லறத்தானின் பந்தபாசம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் கஜேந்திரன் என்னும் யானையுடன் இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் கூட்டங்களுடன் வந்து அங்கே உள்ள தடாகத்தில் நீர் குடிப்பது வழக்கம். ஒரு நாள் வினைப்பயனாக அந்த முதலை சினங்கொண்டு கஜேந்திரனின் காலை கவ்வி பிடித்து கொண்டது. எதிர்பாராமல் வந்த விதி இது. கஜேந்திரனை இழுக்க மற்ற யானைகளும் தங்கள் பலம் உள்ள மட்டும் இழுத்தது, வரவில்லை. காரணம், நிலத்தில் யானைக்கு பலம், நீரினுள் முதலைக்கு பலம். பயனார் இந்த யானை பிறவியிலும் முற்கால்களால் நடக்கும். 3 கால்களால் நின்று கொண்டு ஒரு காலை ஆற்றிட முடியுமா? இதுதான் கஜகர்ணம். அடுத்து கோகர்ணம். கோ என்றால் பசு, காமதேனு, பசு மகாலட்சுமி. அந்த பசுவின் உடலில் ஏதாவது ஒரு இடத்தை தொட்டால் அந்த இடம் மட்டும் அசையும். இது கோகர்ணம் என்று சொல்வார்கள். ஆக காமதேனு பசு, கஜலட்சுமியே எழுந்தருளியிருக்கின்ற யானை. லக்ஷ்மி வாசம் செய்யும் இந்த நாள் அற்புத திருநாள். இந்நாள் நன்னாள் பொன்னாள். இந்த திருநாளிலே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் பிரம்மோற்சவ திருவிழாவிலே மலையப்ப சுவாமியாக கஜ வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்தருள்வது பகவான் ஒருவனே. அவனே நித்திய புருஷன், 7 புவனங்களையும் காத்து ரட்சிப்பவன், இரட்சகன் என்ற ஒரு முனைப்படுத்தப்பட்ட மனதினால் பக்தி பாவனையுடன் அவனை சரணடைந்தார். அந்த திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி
சரண் அடைந்த பக்தனுக்கு அனைத்து செல்வங்களையும் அளிப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதுவே சத்திய வாக்கு ஆகும்.